வரலாறு படிப்போம், பயணம் செய்வோம், வாழ்வை அனுபவிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 60. மகனா காதலனா. தென்கொங்கின் அடர்ந்த மலைவழி பாதைகளில் காரிருள் சூழ்ந்திருந்தது. விண்ணை முட்டி நின்ற மலைச்சிகரங்களுக்கு இடையே வீசிய சுழற்காட்டை எதிர்த்து ஒரு வெள்ளை புறா இருளை கிழித்தபடி பறந்து கொண்டிருந்தது. அதன் சிறகுகளின் அசைவில் அவசரமும் வேதனையும் கலந்திருந்தது. காற்றில் அலைபாய்ந்த மரங்களின் கிளைகளுக்கு மேலாக மேகக்கூட்டங்களை ஊடுருவி அது தன் இலக்கை நோக்கி துரிதமாக சென்று கொண்டிருந்தது. அந்த புறாவின் ஒற்றை காலில் கட்டப்பட்டிருந்த சிறிய ஓலைச்சுருள் நள்ளிரவு காற்றில் சலசலவென அசைந்து கொண்டிருந்தது. அந்த சிறிய ஓலையில்தான் மூவேந்தர் நிலத்தின் எதிர்காலமே அடங்கியிருந்தது. பல மைல்கள் தாண்டி அந்த நள்ளிரவிலும் உறங்காமல் விழித்திருந்தது அந்த மாபெரும் கோட்டை மாளிகை. மாளிகையின் மிக உயர்ந்த தனிமையான மாடத்தின் கைப்பிடிச் சுவரை பற்றியபடி நின்று கொண்டிருந்தாள் செண்பகமித்ரா. குளிர்ந்த நள்ளிரவு காற்று அவளது கூந்தலை கலைத்து பரப்பியது. ஆனால் அவளது உடல் அதை உணரவில்லை. அன்று இரவு முழுவதும் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. படுக்கையில் புரண்டவள் தாங்க முடியாத ஒரு தவிப்போடு மாடத்திற்கு வந்திருந்தாள். ஏனோ அவளது இடது கண் துடித்தது. நெஞ்சுக்குள் காரணமில்லாத ஒரு பதட்டமும் பயமும் நதிப்பெருக்கை போல ஓடிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒரு பேராபத்து தன்னை சூறையாட வருவது போன்ற உணர்வு அவளை அலக்களித்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்தகார இருள் படர்ந்த அந்த வானத்தை நோக்கி அவளது கண்கள் திரும்பின. கருமை படர்ந்த ஆகாயத்தில் ஒரு சிறிய வெண்புள்ளி நகர்வது தெரிந்தது. கூர்ந்து கவனித்தாள். அது தன்னுடைய புறா. ஆண்டுகளுக்கு முன்னால் தன் அன்பு மகன் வீரநாராயணன் போர் பயிற்சிக்காகவும் நிர்வாக பயிற்சிக்காகவும் காந்தலூர் சாலை சென்றபோது அவனிடம் கண்ணீரோடு கொடுத்தனுப்பிய அதே புறா. மகனே, உனக்கு ஏதேனும் ஆபத்தோ அல்லது அவசர செய்தியோ என்றால் உடனே இந்த தூதுப்புறா மூலம் எனக்கு தெரிவி என்று சொல்லி தந்தனுப்பிய பறவை அது. அதை பார்த்த மாத்திரத்தில் செண்பகாவின் நெஞ்சில் ஒருபுறம் மகிழ்ச்சியும் மறுபுறம் பேரச்சமும் சேர்ந்தே குடியேறியது. நள்ளிரவில் மகன் அனுப்பும் செய்தி நல்லதாக இருக்க வாய்ப்பில்லை என்ற தாயுள்ளத்தின் பயம் அவளை உலுக்கியது. அந்த புறா திசை மாறாமல் நேராக அவளை நோக்கியே வந்து கொண்டிருந்தது. மாடத்தின் விளக்கொலியில் அதன் வெள்ளை சிறகுகள் மின்னின. செண்பகாவின் இதயம் ஒரு போர்ப்பறையின் வேகத்தில் துடிக்கத் தொடங்கியது. மூச்சை கையில் பிடித்து கொண்டு கைகளை நீட்டினாள். அவளது கரங்களில் வந்து அமர்ந்த அந்த பறவை நீண்ட தூர பயணத்தின் சோர்வினால் பலகீனமாக குரல் எழுப்பியது. அதன் காலில் கட்டப்பட்டிருந்த அந்த ஓலையை பார்த்த அடுத்த கணமே செண்பகாவின் முகம் வெளிரி போனது. நாராயணன் என்று அவளது உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. நடுங்கும் விரல்களால் மிக கவனமாக அந்த ஓலையின் பட்டு நூலை அவிழ்த்தாள். விளக்கின் வெளிச்சத்திற்கு நேராக ஓலையை பிடித்து முதல் வரியை படித்தாள். அவளது கண்கள் அதிர்ச்சியால் விரிந்தன. அவளது உடலுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அடுத்த வரியை படிக்கும்போது அவளது முகத்தில் இருந்த இரத்த ஓட்டம் மொத்தமாக மறைந்து அங்கே சொல்லனா அதிர்ச்சியும் வேதனையும் குடியேறியது. இறுதி வரியை வாசித்து முடித்த போது அவளது கைகள் அநியாயத்திற்கு நடுங்கின. ஓலை கையை விட்டு நழுவ பார்த்தது. மதுரையை தாக்கப் போகிறானா? அவள் நம்ப முடியாமல் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தாள். மாடத்தின் கல்தூணில் அவளது முதுகு சாய்ந்தது. மூச்சு திணறுவது போல உணர்ந்தாள். உத்தமசீலன், நாராயணன் இருவேறு துருவங்களான ஆனால் அவளது வாழ்வின் இரு கண்களாக விளங்கும் இருவரின் முகங்களும் அவளது மனத்திரையில் மோதி ஒன்றை ஒன்று சிதைக்க பார்த்தன. ஒருவன் அவளது கடந்த காலம், அவளது இளமை, காதல், ஆன்மா அனைத்தையும் ஆட்கொண்டவன். மற்றொருவன் அவளது உயிரை விட மேலான அவள் உதிரம் கொடுத்து வளர்த்த அன்பு வளர்ப்பு மகன். அந்த நிசப்தமான இரவில் செண்பகமித்ராவின் உள்ளத்தில் ஒரு பெரும் போர் தொடங்கியிருந்தது. அது வரலாற்று பக்கங்களில் பதிவான திருப்புரம்பியம் போரை விடவும் இனிமேல் பதிவாகப் போகிற தக்கோல பெரும்போரை விடவும் கொடூரமானதாக பயங்கரமானதாக அவளது நெஞ்சை கிழித்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக வானத்தை நோக்கி தலையை உயர்த்தினாள். மேகங்களை ஊடுருவி தெரிந்த நிலவின் வெளிச்சத்தில் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் முத்துக்கள் மின்னி கீழே விழுந்தன. இறைவா, என்னை ஏன் மீண்டும் மீண்டும் இந்த விதியின் கொடூர தேர்வின் முன் நிறுத்துகிறாய் என்று கதறினாள். அவள் தன் கையில் இருந்த ஓலையை நொறுக்குவது போல இறுக பற்றி கொண்டாள். அடுத்த சில நாளிகைகளில் இந்த மாடத்திலிருந்து அவள் எடுக்கப் போகும் ஒரு ஒற்றை முடிவு சோழம், பாண்டியம், சேரம் ஆகிய 3 பேரரசுகளின் விதியையே மாற்றி எழுதப் போகிறது. வரலாற்றின் போக்கை மாற்றி அமைக்க போகிறது என்பதை அந்த மௌனமான இரவு மட்டுமே சாட்சியாக நின்று அறிந்து கொண்டிருந்தது. மாடத்தின் குளிர்ந்த கல்தரை அவளது சுடுகண்ணீரால் நனைந்து கொண்டிருந்தது. கையில் இருந்த நாராயணனின் ஓலையை தன் மார்போடு அணைத்தபடி செண்பகமித்ரா அடக்க முடியாமல் வெடித்து அழுதாள். அந்த மாளிகையின் சூழ்ந்திருந்த இருள் அவளது கடந்த காலத்தின் ரத்தம் தோய்ந்த கண்ணீர் மல்கிய பக்கங்களை ஒவ்வொன்றாக அவளது கண்முன்னே விரித்து புரட்டியது.
அவள் யாரோ ஒரு சாமானிய பெண் அல்ல. சிங்கள தேசத்தின் அரச குலத்தில் பிறந்து பட்டு மெத்தையிலும் நவரத்தின ஊஞ்சலிலும் ராஜபோகமாக வளர்ந்தவள். அரசியல் ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாக பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபனுக்கு அவளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற சிங்கள மன்னன் திட்டப்படி அவள் தமிழகம் அனுப்பி வைக்கப்பட்டாள். ஆனால் விதி அவளை ஒரு பேரழகியாக மட்டுமல்லாமல் விதியின் பகடைக்காயாகவும் மாற்றி இருந்தது. சோழ தேசத்தின் புகழ்பெற்ற திருமால் கோவிலான திருவந்திபுரத்தில் விதிவசத்தால் உத்தமசீலனை அவள் சந்தித்தாள். அவளது கண்கள் அந்த மாவீரனின் கண்களோடு கலந்தன. இருவருக்கும் இடையில் மலர்ந்த காதலானது எந்த ராஜதந்திர விதிகளுக்கும் அரசகுல கட்டுப்பாடுகளுக்கும் அடங்க மறுக்கும் ஒரு காட்டாராக பெருக்கெடுத்து ஓடியிருந்தது. உத்தமனே தன் உலகம், உத்தமனே தன் உயிர், அவனன்றி தன் வாழ்வுக்கு வேறு அர்த்தமில்லை என்று அவள் வாழ்ந்து வந்தாள். ஆனால் அந்த பூஞ்சோலையில் ஒரு தீயைப் போல புகுந்தனர் வீரகேரளன், அவனது தங்கை வான்மதி மற்றும் வீரகேரளன் அண்ணனான சுந்தரகேரளன் என்கிற நச்சுப்பாம்புகள். பாண்டிய மன்னனை மணக்க வந்த ஒரு சிங்கள இளவரசி நம் குல விரோதியான ஒரு சோழனை விரும்புவதா? அவர்களின் அரசகுல அகந்தை அதை ஏற்க மறுத்தது. ஒருவேளை அவர்களின் அரசியல் நோக்கில் அது சரியானதாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கையாண்ட வழி துரோகமானது. செண்பகாவின் மேல் தீராத ஒருதலை காதல் கொண்ட வீரகேரளன் தன் தங்கை வான்மதியுடன் சேர்ந்து ஒரு கொடூரமான சதிவலையை பின்னியிருந்தான். உத்தமசீலன் அவளுக்கு துரோகம் செய்வது போலவும் அவளது காதலை போலி என்று அவமதிப்பது போலவும் நாடகமாடினார்கள். பின்னாளில் வீரகேரளன் தன் தவற்றை உணர்ந்து திருந்தினான், வருந்தினான். என்றாலும் அன்று உத்தமனிடமிருந்து தன் தூய்மையான காதலை பிரித்தது அவனுடைய சதிவலைதான். அந்த சதிவலையின் வீரியம் அறியாத எளிய பெண்ணான செண்பகமித்ரா அதில் முழுமையாக சிக்கிக் கொண்டாள். அவசரமும் ஏமாற்றமும் ஆத்திரமும் அவளது விவேகத்தை கண்ணை மறைக்க தான் உயிருக்கு உயிராக நேசித்த உத்தமசீலனை வார்த்தைகளால் சுட்டெரித்தாள். அவனை கோழை என்று பழித்துரைத்து அவனது காதலை தூக்கி எறிந்தாள். அன்று உத்தமசீலனின் இதயம் சுக்குநூறாக உடைந்து போனது. அவளது ஒவ்வொரு வார்த்தையும் அவனது நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. என் உயிருக்கு உயிரான காதலி, என் மூச்சின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்தவள் என் மீது சந்தேகம் கொண்டு விட்டாளா? என் வீரத்தின் மீது சந்தேகம் கொண்டு விட்டாளா? என் தூய்மையான காதலை விட மற்றவர்களின் வஞ்சகச் சூழ்ச்சி அவளுக்கு உண்மையாகிவிட்டதா என்று அவன் உள்ளம் ரத்தம் வடித்து கதறியது. ஆனால் அவன் தன் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க வாதாடவில்லை. தன் காதலி தன் வீரம் மீது கொண்ட சந்தேகத்திற்கு முன்னால் தன் மானமே பெரிதென நினைத்தான். ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாமல் இரத்தம் வடியும் இதயத்தோடும் காயங்களோடும் அவளை ஒரு தீர்க்கமான பார்வையோடு நிராகரித்துவிட்டு அங்கிருந்து திரும்பினான் அந்த மாவீரன். நாட்கள் உருண்டோடின. மெல்ல மெல்ல வீரகேரளன் மற்றும் வான்மதியின் சதிவலைகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்தன. உண்மையை முழுமையாக உணர்ந்த அந்த நொடியில் செண்பகாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போலானது. தான் செய்த மாபெரும் தவற்றை தன் அவசர புத்தியை எண்ணி நெஞ்சில் அடித்துக்கொண்டு விம்மி அழுதாள். உத்தமனை தேடி ஓடி அவன் கால்களில் விழுந்து கதறி தன் பிழையை பொறுக்க கோர வேண்டும் என்று அவளது ஆன்மா துடித்தது. ஆனால் அவளை தடுத்து நிறுத்தியது ஒன்றுதான். அன்று பிரியும் போது என்னை சந்தேகித்தவளுக்கு என் வாழ்வில் இனி இடமில்லை என்று அவன் காட்டிவிட்டு சென்ற அந்த இறுதி பார்வை அவளது நினைவில் வந்து அவளை உறைந்து போகச் செய்தது. இனி அவன் நம்மை ஏற்பானா? துரோகி, கோலை என்றெல்லாம் தூற்றிய என்னை அவன் முகம் கொடுத்து பார்ப்பானா என்ற தாழ்வு மனப்பான்மையும் சொல்லனா குற்ற உணர்ச்சியும் அவளது கால்களை கட்டி போட்டன. தன் காதலை, தன் ஏக்கத்தை கண்ணீரோடு தன் நெஞ்சின் ஆழத்திலேயே புதைத்து கொண்டாள். தன் சொந்த நாடான சிங்கள தேசத்திற்கு திரும்பிச் செல்லவும் அவளுக்கு மனம் வரவில்லை. காதலின் தீராத வழியில் பாதி உயிராக ஒரு நடமாடும் பிணமாக உழன்று கொண்டிருந்த அவளுக்கு அந்த பாலைவன வாழ்வில் கிடைத்த ஒரு சிறு நீரூற்று தான் நாராயணன். அவன் வீரகேரளனின் 7 வயது மகன். தாயற்ற அந்த சிறுவனின் கண்களில் இருந்த ஏக்கம் செண்பகாவின் தாய்மையை தூண்டியது. தன் காதலை இழந்த சோகத்தின் வெற்றிடத்தில் அந்த சிறுவனை அணைத்துக் கொண்டாள். வெறும் 17 வயதில் தான் பெறாத ஒரு குழந்தைக்கு தாயாகி போனாள் செண்பகா. 23 வயதை அடையும் போது பக்குவமும் முதிர்ச்சியும் நிறைந்த ஒரு அன்னையாகவே அவள் மாறிவிட்டிருந்தாள். இந்த 6 ஆண்டுகளில் தமிழகத்தின் அரசியல் களம் எவ்வளவோ மாறியிருந்தது. வைப்பாற்று போரில் பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபன் உத்தமசீலனை வென்று மதுரையை மீண்டும் மீட்டிருந்தான். ஆனால் அந்த வெற்றியை நிலைநிறுத்த விடாமல் மீண்டு எழுந்த உத்தமசீலன் ஸ்ரீவல்லபனை மீண்டும் வீழ்த்தி மதுரையை தன் வசமாக்கி கொண்டான். அந்த போரின் விளைவாக ஸ்ரீவல்லபன் மரணமடைந்தான். அதன் பின் வீரகேரளன் வீரபாண்டியன் என்ற பெயரோடு அரியணை ஏறினான். தன் வளர்ப்பு மகனான நாராயணனின் மனதில் உத்தமசீலன் மீது திடீரென உருவான அந்த வன்மத்தையும் பழிவாங்கும் வெறியையும் செண்பகா கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள். மதுரையை மீட்ட உத்தமசீலன் தான் திருவந்திபுரத்தில் அளித்த அந்த குருவாலை எடுத்து முத்தமிட்ட அந்த வீரமிக்க நொடி செண்பகாவின் மனதிற்குள் புதைந்து கிடந்த அவளது காதலை மீண்டும் துளிர்விடச் செய்திருந்தது. அதே நேரத்தில் அவளை தூய்மையாக நேசித்த மற்றொரு ஆண்மகனான ஸ்ரீவல்லபன் மரணப்படுக்கையில் சாகும் தருவாயில் அவளிடம் வாங்கிய அந்த சத்தியமும் அவளது நினைவுக்கு வந்தது. செண்பகா, என் அண்ணன் வீரகேரளன் அல்லது உத்தமசீலன், இவர்களில் போரின் முடிவில் எஞ்சியிருப்பவரை நீ மணந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற அந்த மரணப்படுக்கை சத்தியத்தை நினைக்கும் போது அவளுக்கு அழுகை மேலும் முட்டி கொண்டு வந்தது.
விதியின் இந்த வினோத விளையாட்டு அவளை சித்திரவதை செய்தது. ஆனால் நாராயணனை நினைத்த மாத்திரத்தில் அவளது அழுகை அடங்கி உதடுகளில் ஒரு சிறு புன்னகை அரம்பியது. கண்களை துடைத்து கொண்டாள். உத்தமனும் வேண்டாம், வீரகேரளனும் வேண்டாம், தன் மடியில் வளர்ந்த தன் மகன் நாராயணன் ஒருவன் மட்டும் தனக்கு போதும் என்று நினைத்தாள். ஆனால் என்ன இருந்தாலும் அவன் பாண்டிய ரத்தம் அல்லவா? அவனது நரம்புகளில் ஓடுவது அரச வம்சத்து ரத்தம். அவனை தன் சொந்த மகனைப் போல வளர்த்திருந்தாலும் அவனுக்குரிய தக்க பருவம் வந்தவுடன் இதோ வளர்த்த தாயான தன்னிடம் ஒரு வார்த்தை கூட ஆலோசனை செய்யாமல் மதுரையை மீட்க பெரும்படையோடு கிளம்பிவிட்டான். காலம் அவளை வைத்து மீண்டும் ஒரு கொடூரமான விளையாட்டை தொடங்கியிருந்தது. மாடத்தின் ஓரத்தில் முள்ளின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பனித்துளியைப் போல தத்தளித்து கொண்டு நின்றாள் செண்பகா. மகனா காதலனா? இந்த ஒற்றை கேள்வி அவளது மூளையை குடைந்து அவளை ஒரு கணம் பித்தாகவே மாற்றியது. நாராயணன் அவளது மடியில் தலை வைத்து வளர்ந்தவன். அவளது தாலாட்டு பாடலை கேட்டு உறங்கியவன். அவனது சிறு கீறலுக்கும் துடித்து போனவள் அவள். ஆனால் உத்தமன் அவன் அவளது உடலின் ஆன்மாவின் பாதியாக இருப்பவன். அவனது நினைவின்றி அவளுக்கு ஒரு நொடியும் நகர்ந்ததில்லை. அவளது மனசாட்சி அவளை நோக்கி கொடூரமான கேள்வி கணைகளை தொடுத்தது. செண்பகா, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. நாராயணன் இப்போது வெறும் சிறுவன் அல்ல, அவன் ஒரு பாண்டிய இளவரசன். போர் என்று வந்துவிட்டால் வீர மரணம் அடைவது பெருமைதான். ஆனால் நாராயணன் உத்தமனை நேருக்கு நேர் நின்று எதிர்க்கவில்லை. அவன் சோழ பேரரசின் தக்கோல போரின் சூழ்நிலைகளை பயன்படுத்தி ராஷ்டிரகூடர்களுடனும் சேரர்களுடனும் சேர்ந்து ஒரு மாபெரும் சதிவலையை பின்னி காத்திருக்கிறான். உத்தமன் ஒரு நேர்மையான மாவீரன். அத்தகைய மாவீரன் ஒரு நயவஞ்சகமான சூழ்ச்சியில் சிக்கி பின்புறமாக தாக்கப்பட்டு பலியாவதை ஒரு தாயாக, ஒரு காதலியாக நீ அனுமதிக்கப் போகிறாயா? அவளது நெஞ்சம் துடித்தது. உத்தமன் எத்தனை முறைதான் துரோகங்களால் வீழ்வான்? அன்று வீரகேளனின் துரோகம், வான்மதியின் துரோகம், எல்லாவற்றிற்கும் மேலாக தான் செய்த துரோகம். இதோ இன்று தன் சொந்த மகனாக வளர்த்த நாராயணனும் அவனுக்கு துரோகம் செய்ய தயாராகிவிட்டானே. இதையெல்லாம் ஆழமாக யோசித்த கணத்தில் அவளது குழப்பமான மனம் திடீரென தெளிவடைந்தது. அவளது கண்கள் சிவந்தன. இதுவரை தன் காதலுக்கு செய்த பாவங்களுக்கு இன்று பிராயச்சித்தம் தேடும் ஒரு இறுதி வாய்ப்பு தன் கைகளில் கிடைத்திருப்பதாக அவள் உணர்ந்தாள். நாராயணன் என் மகன்தான், அதில் மாற்றமில்லை. ஆனால் அவன் நெறி தவறிய போர்க்களத்தை தேர்ந்தெடுத்து விட்டான். அவன் சூழ்ச்சியாலும் வஞ்சகத்தாலும் வெல்வதை ஒரு தாயாக என்னால் எப்போதும் ஏற்க முடியாது. உத்தமன் என் உத்தமன். அன்று ஒரு முறை அவனது மனதை கொன்றது நான் தான். அது போதாதென்று இன்று என் மகனின் கைகளால் அவனது உயிர் போவரையா நான் பார்த்து கொண்டிருக்க போகிறேன்? இல்லை. ஒரு முறை நான் செய்த அறியாமை தவற்றால் என் காதலை இழந்தேன். இன்னொரு முறை என் மௌனத்தால், என் கோழைத்தனத்தால் அவனது உயிரை இழக்க மாட்டேன். அவளது முடிவில் இப்போது ஒரு இரும்பை போன்ற தீர்க்கம் பிறந்தது. தாய்மையின் பாசக்கடமையை விட அவளது ஆன்மாவின் உண்மை காதல் இன்று வென்று நின்றது. கண்களில் எஞ்சியிருந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். நடுக்கம் நீங்கி உறுதி பெற்ற அவளது கைகள் ஒரு புதிய ஓலையை எடுத்தன. மைக்கூட்டில் இறகு பேனாவை தோய்த்து மின்னல் வேகத்தில் எழுதத் தொடங்கினாள். என் உயிருக்கு இணையான உத்தமா, இந்த ஓலையை கண்டதும், என் பெயரை பார்த்ததும் இதை கிழித்தெறிய வேண்டும் என்றுதான் உனக்கு தோன்றும். நான் உனக்கு செய்த துரோகத்திற்கு அது தகுதியானதுதான். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன் வீரத்தின் மீதும் என் உயிரின் மேலும் ஆணையிட்டு சொல்கிறேன். தயவு செய்து இந்த அபாக்கியவதியின் ஓலையை முழுமையாக படி. தக்கோல போருக்காக சோழப்படைகள் அனைத்தும் வடதிசை நோக்கி முழுமையாக சென்றிருக்கும் இந்த தருணத்தை பயன்படுத்தி என் மகன் நாராயணன் காந்தலூர் சாலையின் படைகளோடும் உள்நாட்டு கலகக்காரர்களோடும் இணைந்து மதுரையை நாலாபுரமும் முற்றுகையிட ரகசியமாக வந்து கொண்டிருக்கிறான். நீ தக்கோலப்போருக்கு உதவ மதுரையை விட்டு வெளியேறும் அந்த நாளுக்காக அவன் சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். சேர இளவரசன் பாஸ்கர ரவியும் ராஷ்டிரகூடர்களும் அவனோடு கைகோர்த்துள்ளனர். இது நேருக்கு நேர் நடக்கும் போர் அல்ல உத்தமா. உன்னை வஞ்சகமாக வீழ்த்த பின்னப்பட்டிருக்கும் மாபெரும் சதிவலை. உன்னை ஒரு முறை சந்தேகித்து என் வாழ்க்கையை நானே இருளாக்கி கொண்டேன். இப்போது என் கண்ணெதிரே நீ ஒரு வஞ்சக வலையில் வீழ்ந்து மடிவதை என்னால் உயிருடன் இருந்து பார்க்க முடியாது. மதுரை கோட்டையை விட்டு எக்காரணம் கொண்டும் நீ வெளியேறாதே. உன் படைகளை உடனே உசார்படுத்து. என்னை உன்னால் எக்காலத்திலும் மன்னிக்கவே முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் நீ எங்கோ ஒரு இடத்தில் உயிரோடு இருக்கிறாய் என்ற அந்த ஒற்றை நினைவே இந்த அபாக்கியவதி தன் எஞ்சிய வாழ்நாளை கண்ணீரோடு கழிக்க போதுமானது. என்றென்றும் உன் நினைவுகளோடு செண்பகமித்ரா. எழுதி முடித்தவள் ஓலையை சுருட்டி அவளது தனிப்பட்ட அரச முத்திரையை அதில் அரக்கினால் பொறித்து மூடினாள். மாடத்தின் ஒரு புறம் இருந்த பழைய புறா கூண்டுகளை நோக்கி நடந்தாள். அவர்கள் காதலித்த காலத்தில் ரகசியமாக தூது அனுப்ப பயன்படுத்திய புறா கூண்டுகள் அவை. உத்தமன் அவளுக்கு அளித்த புறாக்களில் இன்னும் 2 புறாக்கள் மீதம் இருந்தன. அவற்றுள் மிகவும் வலிமையான ஆரோக்கியமான புறா ஒன்றை வெளியே எடுத்தாள். அதன் இறக்கைகளுக்கு இடையில் அந்த சிறிய பட்டுத்துணியில் சுற்றப்பட்ட ஓலையை பத்திரமாக செருகினாள். அதை மாடத்தின் கைப்பிடிச்சுவரில் வைத்து வான் நோக்கி மெல்ல பறக்க விட்டாள்.
ஆண்டுகள் பல ஆகியிருந்தாலும் பழக்கப்பட்ட அந்த புறா தன் பழைய இருப்பிடமான உத்தமனின் அரண்மனையை மறக்காமல் நள்ளிரவு வானத்தில் சிறகடித்து பறந்தது. மாடத்தின் ஓரத்தில் நின்றபடி இருளுக்குள் அந்த புறாவின் சிறகடிக்கும் ஓசை முற்றிலும் மறையும் வரை செண்பகா அதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். தன் வளர்ப்பு மகனின் வெற்றி பயணத்தின் ஆணிவேரை, அவனது போர் வியூகத்தை தானே தன் கைகளால் வெற்றி எறிந்து விட்டோமே என்ற கொடூரமான குற்ற உணர்ச்சி ஒருபுறம் அவளது நெஞ்சை தின்றாலும், தன் உயிருக்கு நேரான காதலனை ஒரு பேராபத்திலிருந்து காப்பாற்றிவிட்டோம் என்ற நிம்மதி அவளது கண்ணீரில் கலந்திருந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? மகனா, காதலனா? இந்த விதியின் போரில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை காலத்தின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு பாரமாய் கனத்த இதயத்தோடு தன் தனிமை மஞ்சம் நோக்கி மெல்ல தள்ளாடி நடந்தாள் செண்பகமித்ரா. அவளுக்கு பின்னால் அந்த மாளிகையின் இருள் விதியின் மௌன சாட்சியாய் நின்று கொண்டிருந்தது.